என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். குரலின் கருத்துக்கள் கதை வழியில் வந்தால் புரிதலுக்கு எளிமையாக இருக்கும், நன்றாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி. இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருள்களாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதையும் நாம் இதன் மூலம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய வாய்மை அதிகாரத்தில் 6ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 296ஆம் குறள். குறள் என்னவென்றால், பொய்யாமை அன்ன புகழில்லை, ஈயாமை எல்லா அறமும் தரும். இதன் பொருள் என்னவென்றால், பொய் சொல்லாமல் இருப்பது போல புகழ் தருவது வேறு இல்லை, அது அவன் அறியாமலேயே எல்லா புண்ணியங்களையும் தரும். கதையின் கருத்தையும் குரலையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். கதையை பார்ப்போம். மாடசாமி, எங்கடா போன? ரம்யா ஸ்கூலுக்கு போக நேரமாயிடுச்சு என போலீஸ் கமிஷனர் சுந்தரமூர்த்தி மனைவி சுஷீலா சத்தம் போட, மாடசாமி ஓடி வந்து, அம்மா, வாசல் இருக்கிற போலீஸ் தான் சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வர சொன்னார் என்று சொன்னான். வாசலில் நின்ற காவலர் கந்தசாமிக்கு நல்ல டோஸ் கிடைத்தது. கந்தசாமி முறைக்க மாடசாமி ரம்யாவுடன் காரில் எஸ்கேப் பள்ளிக்கூடம் நோக்கி. கமிஷனர் சுந்தரமூர்த்தி வீட்டு தோட்டக்காரன் மாடசாமி நம்பிக்கையானவன். சம்பளம் என்னமோ கம்மிதான், மாதம் 10,000 தான். பள்ளியில் ரம்யாவை விட்டு மாலையில் அழைத்து வருவது அவன் வேலை. வேறு தோட்ட வேலைகளும் அவனுக்கு உண்டு. பல நாட்களாக கமிஷனர் மச்சினன், அதாவது சுஷீலா தம்பி மார்க்கண்டேஷ், மாலை பொழுதில் ரம்யாவை காண வருவது வழக்கமாக உள்ளது. மாடசாமிக்கு டீ பழம் வாங்கி அவன் தருவான். இதுவும் வழக்கமாக வைத்திருந்தான். ஒரு நாள் மார்க்கண்டேஷ் கமிஷனர் வீடு வந்து ஏதோ கேட்க சுஷீலாவும் கமிஷனரும் திட்டி அனுப்பியது மாடசாமி பார்த்தான். மார்க்கண்டேஷ் கமிஷனர் கொடைக்கானல் எஸ்டேட் பொறுப்பு கேட்டதாக விவரம் அறிந்தான். குடிப்பழக்கம், செலவாளி என கமிஷனர் சுந்தரமூர்த்தி மறுத்ததாகவும் அறிந்தான். கமிஷனர் அந்த மாவட்டத்தில் தீவிரவாத கள்ளக்கடத்தல் கும்பலை பிடிப்பதில், ஆதாரத்துடன் பிடிப்பதில் பல சிக்கல்கள், மிரட்டல்கள் உள்ளன. அன்று மாலை ரம்யாவை பள்ளியிலிருந்து அழைத்து வர வாடகம் சென்றபோது ரம்யா பள்ளியில் இல்லை. பள்ளியில் சரியான பதில் கிடைக்கவில்லை. மாடசாமி சுஷீலாவிடம், அம்மா, உங்க தம்பிதான் இப்ப கொஞ்ச நாளா பாப்பாவை பள்ளிக்கு மாலையில் பார்த்து வருவதாக கேள்விப்பட்டேன் என்று சொல்ல, கமிஷனர் இடம் சுஷீலா சொல்ல, அதே சமயம் ரம்யா கடத்தப்பட்டதாக கடத்தல்காரரிலிருந்து போன் வந்தது. குற்றவாளியை வந்த போன் மூலமாகவும் மார்க்கண்டேஷ் தொடர்புகள் மூலமாகவும் செக்கிங் செய்ய குற்றவாளி ஆகப்பட்டான். இந்த கடத்தல் ஜெயில் குற்றவாளி ஒருவனை விடுதலை செய்யப்பட்டிருந்தது அறிவிக்கப்பட்டது. மார்க்கண்டேஷ் முதற்கண்ட அவருக்கும் தண்டனைகள் வாங்கித் தரப்பட்டது. ஒருமுறை கமிஷனர் ஃபைல் ஒன்றை உதவி கமிஷனருக்கு மாடசாமி மூலம் அனுப்பினார். மாடசாமி உதவி கமிஷனர் கதவு திறக்கும் போது, கமிஷனருக்கு தெரியாம முடிச்சிடலாம், எத்தனை நல்லா கவனிக்கணும், காலம் பார்த்து செய்யணும் என்று போனில் பேசுவது கேட்டது. ஃபைலை பெற்றுக்கொண்ட உதவி கமிஷனர் மாடசாமியிடம், வர புதன்கிழமை 10 மணிக்கு என் உறவினர் வரார், எங்கு போய் அவரிடம் நான் தட்ட பெட்டி கொடுத்துடு என சொல்ல, மாடசாமி சரி என்றான். கமிஷனர் வீட்டில் கமிஷனர் சுந்தரமூர்த்தி அரசு செக்ரட்டரியிடம், எஸ் சார், நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், இந்த தடவை எப்படியும் அந்த கடத்தல் கும்பலை பிடிச்சிடுவேன், இன்னொரு சான்ஸ் எடுத்துக்கிறேன் என்று பேசுவதை மாடசாமி கேட்டான். விடிய கமிஷனர் வீட்டில் நடந்ததை மாடசாமி சொல்ல,
கமிஷனர் சரி சரி எனக்கு வேலை இருக்கு, உனக்கு யாருக்கு உதவி செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். புதிய கமிஷனர் சொன்னபடி மாடசாமி அந்த புதன்கிழமை அவர் தந்த பெட்டியை வாங்கிக் கொண்டு ஜங்ஷன் செல்ல, அங்க கமிஷனர் மப்டில் இருப்பதை பார்த்து அவரிடம் பேசலாம் என்று சென்றபோது மாடசாமி சென்றபோது முருடன் ஒருவன் மாடசாமி கையில் இருந்த பெட்டியை பிடுங்கினான். அவனை தடுத்து போராட மாடசாமி சிரமப்பட்ட போது இங்கிருந்து வந்த துப்பாக்கி கொண்டு மாடசாமி கையில் பாய்ந்தது. அதற்குள் மப்டில் வந்த கமிஷனர் அவர் படையுடன் ரயில் பெட்டியில் இருந்தவன், பெட்டியை பறித்தவன், துப்பாக்கியில் சுட்டவன் என அனைவரையும் பிடித்து கைது செய்தார். கமிஷனர் உதய கமிஷனரிடம் மாடசாமி பேசிய விஷயத்தை கொண்டு புரிந்து கொண்டதை உதய கமிஷனர் புரிந்து கொண்டு மாடசாமி பெட்டி ரயில் தடுக்க முயன்றதில் இவ்வளவு பிரச்சனை. அதாவது கமிஷனர் வேலையால் மூல் செய்தால் சந்தேகம் இருக்காது என்று உதய கமிஷனரின் திட்டம் வீணாகப்பட்டது. மாடசாமி அடிபட்டு அவனது வீரம் புகழப்பட்டது. இதே மாதிரி ஒரு முறை கோவில் நிர்வாகஸ்தர் கோவில் நிலம் 20 ஏக்கரில் வேலை சென்று 25,000 சம்பளம் குடியிருக்க வீடு தருவதாக மாடசாமிக்கு ஆசை காட்டினார். மாடசாமி அதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த நிர்வாகஸ்தர் ஒரு பார்சல் தந்து பக்கத்தூரில் சேர்க்க சொன்னார். பார்சல் கனமாக இருந்ததால் அந்த பக்கம் வந்த காவலர் கந்தசாமியிடம் மாடசாமி தூக்கி வைக்க சொல்ல, கந்தசாமி சந்தேகப்பட்டு பார்க்க கோவில் சிலை கடத்தல் என அறிந்து கோவில் நிர்வாகத்திலே கமிஷனர் மூலம் கைது செய்து மாடசாமிக்கு பாராட்டு கிடைத்தது. இதிலையும் நடந்த கலகலப்பில் ஒரு உடம்பில் ஒரு அடிபட்டு மாடசாமி ஹாஸ்பிட்டலில் 3 நாட்கள் இருக்க வேண்டி வந்தது. ஒரு நாள் இரவு மாடசாமி மெட்டினன் அவரிடம், கமிஷனருக்கு போல செய்து உனக்கு ஒரு அடி குண்டடி சிரமம்தான், பாராட்டு கமிஷனருக்கும் மற்றவங்களுக்கும் தான் என்றான் சொல்லப்படும். மறுநாள் மாடசாமி வீடு தேடி வந்த ஸ்ரீலாவும் கமிஷனர் சுந்தரமூர்த்தியும் கொடைக்கானல் எஸ்டேட்டை இனி மாடசாமி தம்பதி பார்த்துக் கொள்ளவும் அவர்கள் தங்க அங்கு நல்ல சகல வசதிகள் செய்துள்ளதாகவும் மாடசாமியின் +2 படிக்கும் மகனை IPS படிக்க தானே முழுவதுமாக உதவுவதாகவும் கூறினார்கள். இது எதிர்பார்க்காத மாடசாமியும் அவரது குடும்பம் மகிழ்ந்தது. மகிழ்ந்த மாடசாமி மனைவிடமும் மற்றவரிடமும் உண்மை சிறிய வேதனைகள் தந்தாலும் பெரிய பயன் தரும் என்றான். அன்பு நண்பர்களே, இக்கதை முடிகிறது. நாம இந்த உலகத்தில் பிறந்ததுனால ஒரு சில கடமைகள் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அந்த கடமைகள் நமக்காக நம் குடும்பத்திற்காக நாம் செய்தாலும் அதில் ஒரு அர்ப்பணிப்புடன், அதில் ஒரு உண்மையுடன், ஒரு நேர்மையுடன் நாம் செய்யும் பொழுது நமக்கு அறியாமல் பல நன்மைகள் நமக்கு நடக்கிறது, பல சிரமங்கள் விலகுகிறது. அதை நாம் அதாவது ஊன்றி பார்த்து புரிந்து கொள்வதில்லை. அன்றாட வாழ்வில் வேக வாழ்வில் நாம் செல்கிறோம் ஒழிய நாம் நன்றாக மனதார ஆத்மாத்மாக செய்த செயல்களுக்கு நமக்கு அறியாமல் நமக்கு ஒரு சில தகுதியில்லாத நன்மைகள் கூட கிடைக்கிறது. அதை பற்றி மக்கள் யாரும் நினைப்பதில்லை. ஆனால் ஒரு கடமை செய்யும் போது அதில் உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை பல நன்மைகளை செய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அந்த உண்மை செய்வதிலும் பிரச்சனை உள்ளது. நன்மைகள் வருவதற்கும் காலதாமதமாகலாம். அந்த நன்மைகளை அனுபவிப்பதற்கும் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு கொடுப்பனை வேண்டும் என்பது இது பலருடைய அனுபவம். இந்த மாதிரி ஒரு கடமை, உண்மை ஆவும், அதற்குண்டான உரிமை ஆவும் நடைபெற வேண்டும் என்றே திருவள்ளுவர் குரலை கூறுகிறார். நாமும் சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் பொருளும் யாவும் கற்பனையானவை, யாரையும் இதையும் குறிப்பிடுவதல்ல. அவை கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது. அதை படித்தவர்களுக்கு எங்களது மனமாற நன்றி. இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனங்கோர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் நல்வாழ்வு பெற்று வளமுடன் வாழ வேண்டி விடைபெறுகிறேன்.
வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் வணக்கம்.